ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 74வது தலைப்பு. விவாகம். பெண்கள் உத்தியோகம் பார்ப்பது தொடர்ச்சி. வீட்டில் அடைபட்டில்லை என்று ஆபீஸுக்கு போவதால் எத்தனை தப்புக்களுக்கு இடம் கொடுத்து போகிறது. பெண் விடுதலை என்று பெரியதாக சொன்னாலும் ஆபீஸில் எத்தனை பேருக்கு அடங்கி பதில் சொல்லும்படி இருக்கிறது. இப்படி இருப்பதில் வாழ்க்கையில்தான் நிம்மதியுண்டா? நிம்மதியாக சமைத்து போட்டு சாப்பிடுவது, குழந்தை குட்டிகளின் வாத்சல்யத்தை பூர்ணமாக அனுபவிப்பது என்பதெல்லாம் இந்த விடுதலையில் உண்டா? சொல்லி என்ன பிரயோஜனம்? அவரவர்க்கும் சுயநலம் என்று அவரவரும் நினைத்து கொண்டிருக்கிற ஒன்றுதான் முக்கியமாக இருக்கிறதே தவிர, சமூகத்தில் பிரத்தியார் கஷ்டப்பட நாம் காரணமாய் இருக்கக்கூடாது என்ற நியாய உணர்ச்சி கொஞ்சங்கூட இல்லை. புருஷன் பெண்டாட்டி என்று சில குடும்பங்களில் இரட்டை சம்பாத்தியமும், வேறு சில குடும்பங்களிலோ 2 பேரில் ஒருத்தருக்கும் உத்தியோகம் இல்லாமல் பரிதாபமாகவும் இருக்கிற நிலையில், கல்யாணமான பிறகாவது பெண்கள் வேலைக்கு போவதை நிறுத்தி கொண்டால், அத்தியாவசியமாக வேலை பார்த்தே ஜீவிக்க வேண்டிய ஒரு புருஷனுக்கு அந்த வேலை கிடைத்து அந்த குடும்பம் உருப்படுமே என்ற பிரஜை வர வேண்டும். பெண்களை சரிசமம் பண்ணுகிறோம் என்கிறவர்களும் இந்த விஷயத்தை கவனிக்க வேண்டும். சரிநிகர் சமம் என்கிற வாதம் எதில் வரலாம், எதில் வரக்கூடாது என்ற வியவஸ்தையே இக்காலத்தில் தெரியவில்லை. ஒவ்வொன்றும் ஒரு விதமாக இருக்க வேண்டும். அப்படித்தான் பிரபஞ்ச வாழ்க்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாம் ஒரே விதமாக ஆக வேண்டும், அதுதான் சரிசமம் என்ற வாதமே அடியோடு தப்பு. அப்படி ஆக்கினால் இயற்கையான வாழ்க்கை முறையே பாழாகிவிடும். ஒன்றொன்றும் இயற்கைப்படி சமூகத்தின் மொத்த வாழ்வுக்கு அனுகூலமாக எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருப்பதுதான் அதற்கு நிறைவு. அதிலேதான் அதற்கு நிஜமான சௌக்கியமும் உண்டு. இந்த நிறைவை விட்டுவிட்டு செயற்கையாக சமத்துவம் என்று ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு அதற்காக ஓடுவதில் இண்டிவிஜுவலாகவும் தனிநபர் அளவிலும் நிஜமான நிறைவு அவரவர்க்கு உண்டாவதில்லை. குடும்பம், சமூகம் இவற்றின் வாழ்க்கையும் இதனால் கெட்டே போகிறது. இயற்கைப்படி பெண்கள்தானே பிள்ளை பெற வேண்டும் என்று வைத்திருக்கிறது. நாம் எவ்வளவு சமத்துவ சண்டை போட்டாலும் அதை மாற்ற முடியாதல்லவா? பிள்ளையை பெற்றவளே அதை ரட்சணை பண்ணுவது, அதற்காக கிரகலட்சுமியாக இருப்பது என்பதுதான் பெண்களுக்கு ஸ்வபாவிக நேச்சுரல் தர்மம். அதை பண்ணுவதால் அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, அதை விட்டதால் உயர்வும் இல்லை. அதனால் சமப்படுத்துகிற பேச்சுக்கு இங்கே அர்த்தமே இல்லை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.